விக்கி ப்ரோஸின் கோச்சார ப்ரெடிக்ஷன் ஆதரவாளர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். கடகராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் 15ஆம் தேதி 2025லேருந்து செப்டம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார பலன்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் 12, 1, 2, 3ஆம் இடத்தோட வராரு. அப்ப இந்த ஒரு வாரம் முழுக்க ராசிநாதன் ராசியில இருக்கக்கூடிய நல்ல தன்மை. தேய்பிறையா இருந்தாலும் ராசிநாதன் ராசியில இருக்கிறாரு. அடுத்து அவரே சுக்கிரனோட சேரக்கூடிய அமைப்பு. அதற்கப்புறம் சனியின் பார்வையில் இருந்தாலும் கூட, அவரே உச்சனின் வீட்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை அப்படின்ற அமைப்புகள்ல கடந்த காலங்கள்ல இழுபறியாக இருந்து வந்த முயற்சிகள் அப்படியே பலிக்கக்கூடிய ஒரு வாரம். வாரத்தினுடைய முதல் தன்மை சற்று அலைச்சல் அதிகமாக இருக்கும். வேலைக்காகவோ, தொழிலுக்காகவோ, பொருளாதாரத்துக்கோ இங்கிட்டும் அங்கிட்டும் கொஞ்சம் அலைச்சலா இருக்குங்க. ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு மாதிரியான தாக்கங்கள் இருக்குன்னு கடகராசிக்காரர்கள் நினைத்தாலும் கூட, இந்த முதல் வாரத்தின் பிற்பகுதியிலிருந்து நன்மைகள் நடக்க ஆரம்பிக்க போகுதுங்க. ராசிநாதன் அப்படியே உச்சனுடைய வீட்ல வராரு. 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சிகளை பலிக்க வைக்கக்கூடிய அமைப்பு. இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு கோர்ட்டு கேஸ் எனக்கு சாதகமா முடிஞ்சிருச்சு. விவாகரத்து எனக்கு சாதகமா முடிஞ்சிருச்சு. இந்த அமைப்புகள்ல எனக்கு லாபம் கிடைச்சிருச்சு. வீடு வாகன அமைப்புகள்ல ஒரு பாக பிரிவினை பண்ணவங்க அது இந்த வாரத்திலேயே எனக்கு கிடைச்சிருச்சுன்ற மாதிரியான நல்லதுகள் மெதுவாக இருக்கும். தந்தை வழி அமைப்புகள்ல மட்டும் ஒரு சின்ன முரண் இருக்குங்க. சனி 9ல இருந்தாலே அப்பாவுக்கு இருப்பாரு. கூடுதலா சூரியனை வேற பார்க்கிறாரு. இந்த ஒரு தன்மைகளை மட்டும் ஒரு மாதிரி டல்லான நிலை இருந்தாலும் கூட 8, 12ஆம் பாவகம் அற்புதமான சுபத்துவ நிலை. இந்த 8, 12ஆம் பாவகம் சுபநிலையில இருந்தாலும் அதிக டிராவல் நடக்கும். டிராவலால நல்ல தன்மைகள் இருக்கும். சுக்கிரன் வேற 2ல இருந்து 8 பார்க்கிறாரு. குடும்ப அமைப்புகள் ஓரளவுக்கு வருமானத்தை சம்பாரிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். நோய் சார்ந்த அமைப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு மருத்துவம் மெதுவாக பலிக்கக்கூடிய அமைப்பு. நோய்க்கான தீர்வு இதுதாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு அவ்வளோ செலவு பண்ணாங்க. கடைசியா பார்த்தா சிப்புன்னு முடிச்சுட்டாருங்க. இந்த ஒரு சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட்ல என்னோட நோய் அப்படியே குணமாயிருச்சுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுல கடகராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் 3ஆம் வாரம் மிகப்பெரிய நல்ல வாரமாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த அமைப்புகள்ல மிகப்பெரிய மேன்மை இருக்கக்கூடிய தன்மைங்க. 4ஆம் அதிபதி அப்படியே நீச்சத்தை நெருங்கினாலும் கூட அவர் இப்ப 8ஆம் இடத்தோட தொடர்பு படிப்புக்கான செலவு, வீடுக்கான செலவுன்ற மாதிரியான நல்ல தன்மைகள் இருக்கும். 5ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு 12ல மறைகிறாரு. சுபரின் வீட்டுல இருக்காருன்றதுனால மத்தியம வயதுல இருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த செலவு இருக்கும். அதுவே நல்ல செலவா இருக்குங்க. ஒட்டுமொத்தமாக கடகராசிக்காரங்களுக்கு நல்லதுகளை சொல்லவும், கேட்கவும், அது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கவும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு இனிய தொடக்கமாக இந்த செப்டம்பர் 3ஆவது வாரம் சகல தரப்பு கடகராசிக்காரங்களுக்கும் நிச்சயமாக இருக்கும்.